அண்ணல் அம்பேத்கர் அவங்க சொல்றாங்க, இங்க என்னடா இருக்குது, உயர்ந்த சாதியில பிறந்தட்டாங்கிறதுக்காக பிறப்பை வச்சு நீ சாதி பிறப்பில் உயர்வு தாழ்வு பார்க்கிறாய்டா. நீ பிறப்புல பார்க்கிற ஒரு மனிதனின் வாழ்வில் இருக்கணும், அவன் வாழ்ற முறையில் இருக்கணும்டா, அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று. உயர்குடியில பிறந்துட்டான், உதாரணமா ஒரு பிராமணரா பிறந்துட்டாரு, அவர் குடிப்பாரு, அவர் கண்ட கண்ட பெண்களோட தொடர்பில் இருப்பாரு, கொலை செய்வாரு, கொள்ளையடிப்பாரு, என்ன சமூக குற்றங்களை செய்தாலும் அவர் உயர்ந்தவர். காரணம், அவன் பிறப்பால் உயர்ந்தவன் என்று பார்க்கிற. தாழ்குடியில் பிறந்தவன் ஒழுக்க சீரனாக இருக்கிறான், பிறர் குடி கெடுக்காதவன் இருக்கிறான், ஒரு ரூபாய் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாதவன் இருக்கிறான், ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை எதிலும் ஈடுபடாதவன் மனித புனிதனாக இருக்கிறான். ஆனாலும் நீ அவனை தாழ்ந்தவனாக பார்க்கிறாய். காரணம், அவன் தாழ்ந்த பிறப்பால் தாழ்ந்து இருக்கிறான் என்று. இதை எப்படி ஏற்பது என்கிற, இதை எப்படி ஏற்பது, எப்படி ஏற்பது? இதை என் மதிப்பிற்குரிய கலைஞன் கமலஹாசன் அவர்களே என்னிடத்தில் சொன்னார்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது, சீமான், நான் குளிக்காம பாடல் பதிவுக்கு போவேன், நான் எல்லா கறியும் சாப்பிடுவேன், நான் சாமியை கும்பிடுறது இல்லை, ஆனால் நான் ஐயரு. இளையராஜா அப்படி இல்லை, குளிக்காம வரமாட்டாரு, தினந்தோறும் சாமி கும்பிடுவாரு, கறி மீன் சாப்பிட மாட்டாரு, காய்கறி உணவு தான் சாப்பிடுவாரு, ஆனாலும் ஒரு பறையரு. நான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நீங்க தான் முடிவு எடுக்கணும்ன்றாரு. இதுல என்ன உயர்ந்தவன் எங்க இளையராஜாவா? அதுல என்ன பிரச்சனை? அந்த கலைஞனுக்கு ஒரு பரந்த நோக்கு இருக்கிறதுனால உளப்பூர்வமா அதை சொல்றாரு. இதுதான் இப்படிதான் சமூக பாகுபாடு இருக்குது என்று அவர் சொல்றாரு, மற்றவன் சொல்றது இல்லை. அதை எப்படி ஏற்பது? ஏன் இந்த சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்? ஒரு மனிதன் அற்ப சாதிக்கு வெட்டி கொண்டு குத்தி கொண்டு தாழ்த்தி கொண்டு இருப்பது எப்படி? அது எப்படி ஏற்புடையது? இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடியில நம்ப முடியுதா பாருங்க, 6 மாசத்துல 81 கொலைகள் நடந்திருக்கு. 81 கொலைகள் 6 மாசத்துல. அதுல 61 கொலைகள் சாதிய கொலைகள். சாதிய கொலைகள். யார்? உன் இனத்தின் எதிரியா? உன் சொத்தை பறித்தானா? உன் சுகத்தை பறித்தானா? உன் நிலத்தை என்னவென்னா? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. உன் மொத்த இனத்தையும் கொண்டு குவித்த சிங்களன் சுதந்திரமா இந்த நிலத்துக்கு வந்து போறான், நீ விரல சூப்பிட்டு இருக்கிற. உன் உடன் பிறந்தவன், உன் இன சொந்தக்காரன், ஒரே வயல் குறுக்க ஒரு வரப்பு தான் இருக்குது, இங்க விளையிறத நீ சாப்பிடுற, அங்கே விளையிறவன் சாப்பிடறான், ஒரே தண்ணி, ஒரே நிலத்து தண்ணி, ஒரே காற்று, மூச்சு காற்று, இதை சுவாசிக்கிற உனக்குள்ளே இவ்வளவு பகை எப்படி இருக்கும் பாரு. அற்ப சாதியை காப்பாற்ற இவ்வளவு கொலைகள். தமிழனுக்கு சாதிமானம் உண்டு, தமிழனுக்கு மதமானம் உண்டு. இந்துவை பேசிட்டா என் மதத்தை திட்டாயிம்பா, இஸ்லாமை பேசிட்டா என் மதத்தை விமர்சிச்சுட்டாயிம்பா, கிறிஸ்தவத்தை பேசிட்டா என் மதத்தை விமர்சிச்சுட்டாயிம்பா, ஒரு சாதியை சொல்லி பேசிட்டா எப்படி என் சாதியை பேசுவ அப்படின்னு சொல்லுவான். மதமானம் சாதிமானம் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த இனத்திற்கு மொழிமானமோ இனமானமோ கிடையாது. இவனுக்கு கிடையாது. 20 பேர் செத்தவன் ஒரே சாதிக்காரனாக செத்து கிடந்திருந்தால் இந்நேரம் வெடிச்சு கிளம்பியிருப்பான். நீ பாக்குற அது 6 பேருக்கு மட்டும் தனியாக மறு உடற்கூறு ஆய்வுனா அதுல இருந்து உனக்கு நீ புரிஞ்சுக்கிற முடியும். மத்தவன்லாம் இந்த வேற ஆளு, அவனுக்கு அவன் ஜாதிக்காரன் நம்பி உடற்கூறு ஆய்வு கேட்கணும். ஏன்? இது நாதியற்ற இனம், கேடுகட்ட இனம். இவனுக்கு எதுவும் சாகலாம், சாதி மட்டும் செத்துறக்கூடாது.